ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? பூரிக்கு மாவு பிசைறது எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்புக்கு நான் வந்து 2 கப் மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ரவை வந்து இந்த கப்புக்கு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவை அதை அனுசரித்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணிங்க. நிறைய ஊற்றி பணிச்சிடாதீங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணிஞ்சுக்கோங்க. ரொம்பவும் கல் மாதிரி இருக்கக்கூடாது மாவு, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதிலே தெரியும் இப்போ தான். தண்ணி மட்டும் நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பாத்துக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணீர் ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா லைட்டாக திரும்ப ஒருக்காவும் லைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பூரி வந்து உருட்டும் போது நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக உருட்டாதீங்க. கொஞ்சம் வந்து திக்னஸ் இருக்கணும் மட்டும்தான் அந்த பூரி வந்து உப்பி வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ரவை போட மறந்துடாதீங்க. ரவை போட்டு நீங்கள் வந்து மாவு பிசையும் போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வரும். இந்த மாதிரி நல்லா திரும்ப நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி போலாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி அதை வந்து எடுத்து அதை வந்து பொரிச்சிடலாம். இது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸோட மூடி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் பூரி வந்து. இல்லை நீங்கள் வந்து ஊட்டும் போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஊட்டி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது பூரி பொரிக்கிறதுக்காக தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூரி போடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா வந்து பூரி உப்பி வரும். இல்லைன்னா உங்களுக்கு அது உப்பி வராது. அது மாதிரி ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் பூரி வரும். இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து உருட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தா தெரியும் பூரி எந்த நல்லா உப்பி வருது அப்படின்னு. இதே நான் சொன்ன அளவில் கோதுமை மாவும் ரவையும் போட்டு தண்ணி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூரி வந்து இதே மாதிரி உப்பி வரும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் பூரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா இப்போ வந்து நம்ம வந்து பூரி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.